அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினவொரு தகவல் எண் 1042. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 111. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளிப்பதில் மிக தேர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். சுலைமான் நபி இவ்வாறு தீர்ப்பு வழங்கியதற்கு காரணம் இறைவன் அவருக்கு அது தொடர்பான தெளிவை தந்ததுதான் என்று இங்கு இறைவனே சுட்டி காட்டுகின்றான். இந்த வழக்கு தொடர்பாக இந்த விவரங்கள் குர்ஆனிலும் விரிவாக இல்லை, நபிமொழிகளிலும் இந்த வழக்கு தொடர்பாக தெளிவுபடுத்தும் விதத்தில் யாதொரு குறிப்பும் இல்லை. எனவே இதுபோன்ற வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு அடிப்படையாக இஸ்லாமிய சட்டம் இதுதான் என்று சொல்லிவிட முடியாது. இதனால்தான் ஏதாவது ஒரு வயலை பிராணிகள் மேய்ந்து பயிர்களை அழித்து விட்டால் அபராதம் விதிக்கப்படுமா என்பதிலும், அந்த அபராதம் எந்த நிலையில் விதிக்கப்பட வேண்டும் என்பதிலும், அது எந்த நிலையில் விதிக்கப்படக்கூடாது என்பதிலும், அபராதத்தின் தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதிலும் ஹனஃபி, சாஃபி, மாலிகி ஃபிக்ஹ் அறிஞர்கள் மத்தியிலும் பிற ஃபிக்ஹ் அறிஞர்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இறை தூதர்கள் இறைவன் தூதர்களாக இருந்தாலும் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அசாதாரணமான வலிமைகளையும் ஆற்றல்களையும் கொண்டிருந்தாலும் மனிதர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இறைமையின் எந்த ஒரு சுவடும் அவர்களிடம் இருந்ததில்லை என்பதை நெஞ்சங்களில் பதிய வைக்கின்ற நோக்கத்துடன் இங்கு தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருடன் தொடர்புடைய இந்த நிகழ்வு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. எவ்வளவுதான் இறை தூதர்களுக்கு ஆற்றல்களே வலிமைகளே அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் இறைமை உடையவர்களாக, இறைவனுக்குரிய பண்புகள் பெற்றவர்களாக ஆக முடியாது. இதற்கு முந்தைய பிந்தைய வசனங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தெளிவாகின்றது. ஒரு காலத்திலும் மனிதன் இறைவனாகவே முடியாது. அதே போல படைத்த ரஹ்மான் மனிதனாகவும் மாட்டான். அவனுடைய ஆற்றல்கள் வல்லமைகள் அலாதியான. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குகின்ற வேளையில் தாவூத் நபிக்கு வஹி மூலமாக யாதொரு வழிகாட்டலும் தரப்படவில்லை. அதனால் அவர் தீர்ப்பு வழங்குவதில் தவறிழைத்தார். சுலைமான் நபிக்கு இறை வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. அதன் ஒளியில் அவர் சரியான தீர்ப்பு வழங்கினார். இத்தனைக்கும் 2 பேருமே இறை தூதர்களாகத்தான் இருந்தார்கள். இதற்கு பிறகு வருகின்ற வசனங்கள் இந்த 2 தூதர்களுக்கும் அருளப்பட்டிருந்த அற்புதமான ஆற்றல்கள் குறித்து விவரிக்கப்பட்டிருப்பதும் இந்த நோக்கத்துடன் தான், அதாவது அந்த ஆற்றல்கள் இறைவனால் அருளப்படுகின்ற ஆற்றல்கள் தாமே தவிர வேறு இல்லை. இது போன்ற ஆற்றல்களை கொண்டிருப்பதாலேயே எவரும் இறைவனாகி விடுவதில்லை என்பதை உணர்த்துவதுதான் இங்கு நோக்கமாகும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு கருத்தும் உண்டு. 2 தாய்மார்கள் தொட்டில் குழந்தைகளை தொட்டிலே போட்டுவிட்ட வேளைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையை ஓடாய் பிடித்து சென்று விட்டது. மூத்தவளுடைய குழந்தை தான் அது. இளையவளுடைய குழந்தை தப்பித்து விட்டது. ஆனால் மூத்தவள் என்ன செய்தாலும், உன்னுடைய குழந்தையை தான் ஓனாய் தின்று விட்டது, என்னுடைய குழந்தை இது என்று இளையவளுடைய குழந்தையை மூத்தவள் உரிமை கொண்டாடினாள். இவ்வழக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தபோது இருவருமே அது தன்னுடைய குழந்தை என்றதால் அவர்கள் ஒரு வாளை கொண்டு வர சொல்லி இருவருமே இக்குழந்தையை தனது என்கிறார்கள். ஆகவே ஆளுக்கு பாதியாக சரிபாதியாக பங்கிட்டு விடுவோம் என்று வாளால் அந்த குழந்தையை வெட்ட போனார்கள் என்றும், அப்பொழுது இளையவள் அழுது பரிதவித்து அது மூத்தவளுடைய குழந்தைதான், அவளிடமே அது இருக்கட்டும், வளரட்டும் என்று சொன்னாள். ஆனால் மூத்தவளோ எந்த சலனத்தையும் வெளிக்காட்டவில்லை.
நம்முடைய குழந்தை ஓடாய் சாப்பிட்டது போல இந்த குழந்தையும் வாளுக்கு இரையாகி கொல்லப்படட்டும் என்று அவள் நினைத்தாள். அவளிடமிருந்த எந்த விதமான கண்ணீரோ அல்லது கவலையோ வெளிப்படாததை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளையவளுக்குத்தான் அக்குழந்தை உரியது என்று தீர்ப்பளித்து குழந்தைக்கு உரியவளிடம் இளையவளிடம் அந்த குழந்தை ஒப்படைத்தார்கள் என்ற ஒரு கருத்தும் உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அற்புதங்கள் ஏராளமாக தாராளமாக வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவர்களை நேர்வழியில் செலுத்துமாறும் நல்லோர்களோடு அவர்களுடைய உயிரை கைப்பற்றுமாறும் அல்லாஹ்விடம் இறங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.